வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா கொரோனாவுக்கும் மெக்கானிக்கலுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நானே இப்போ இந்த டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தான் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறப்போ தான் ஜஸ்ட் இந்த கொரோனா அப்படின்றதுக்கும் மெக்கானிக்கல் இருக்கும் சின்ன சம்மந்தம். ஓகேங்களா, ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, அது ஒன்றும் டிசீஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் அந்த சிம்பிள், கொரோனா சிம்பிள், ஓகேங்களா, அதை பார்ப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி நடத்துகிறேன்றதில்ல, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க உங்களுக்கு நடத்துகிறப்போ இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா, அப்படி என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளூ கேஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுற டிவைஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். சைக்ளோன் ஷேப்பில் ரொட்டேட் ஆகும், அதுலேருந்து அப்படியே சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதோட செவ் பகுதியில் போய் ஒட்டிக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் கான்செப்ட் தான். டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் டஸ்ட் கலெக்டர் தான் இதுவும். ஓகேங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த டஸ்ட் கலெக்டர் தான். நேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்து ஹை டென்ஷன் பவர் சப்ளை. ஹை டென்ஷன் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 120 kV வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, 110 to 120 kV வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்மியான ஸ்பேஸில் நம்ம சப்ளை பண்ணுறதுனால அது ஹை டென்ஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஹை டென்ஷன் பவர் சப்ளை பண்ணுறோம். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல். ஸோ இந்த மெட்டலில் நம்ம ஹை டென்ஷனில் பவர் சப்ளை பண்ணுறோம். இது இன்சுலேட்டர் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயும் கண்டக்ட் பண்ணாமல், மற்ற டிவைஸோட ஒட்டாமல், அதாவது கரண்ட்டை வந்து எங்கேயும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு இன்சுலேட்டர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, நம்ம ஒரு மெட்டலில் பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். தமிழில் சொல்லணும் அப்படின்னா அயனியாக்கம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா இது கெமிஸ்ட்ரி, நான் டெப்த்தாக நடத்த விரும்பலை. ஸோ சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அயனைசேஷன் அப்படின்னா தி ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டில் சுற்றுது அப்படின்னா அதில் புரோட்டான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ், அடுத்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ், அடுத்து நியூக்ளியஸ், மொத்தம் 3 இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜஸ், அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜஸ், அடுத்து நியூக்ளியஸ், மொத்தம் 3 இருக்கும். இதில் புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா, ஸோ ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் வந்து அயனைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாபிக் வந்தீங்கன்னா புரியும். ஸோ ஒரு மெட்டலில் நம்ம ஒரு மெட்டலில் ஹீட் இல்லை, எலக்ட்ரிக் சப்ளை. ஒரு மெட்டல் நம்ம எலக்ட்ரிக் சப்ளை பண்ணுறப்ப அந்த இடத்துல அயனைசேஷன் ப்ராசஸ் கிரியேட் ஆகும். அப்படி அயனைசேஷன் ப்ராசஸ்னா என்ன, த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, சிம்பிளாக ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டஸ்ட் ஃப்ளூ கேஸை உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா, டஸ்ட் ஃப்ளூ கேஸை உள்ளே அனுப்புகிறோம். டஸ்ட் ஃப்ளூ கேஸ்னா என்ன, ஃப்ளூ கேஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஹாட் கேஸு, அந்த அடுப்புலேருந்து வெளியே வரக்கூடிய புகை, அதில் சில தூசுகள் இருக்கும், அதை அப்படியே உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா, இந்த அயனைசேஷன் ப்ராசஸ்னால எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறது இதுலேருந்து வெளியே வரக்கூடிய டஸ்ட்டோட போய் மிங்கிள் ஆயிரும். ஓகேங்களா, இதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டோட போய் மிங்கிள் ஆயிரும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லியாச்சு. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இது கலெக்டிங் எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, கலெக்டிங் எலக்ட்ரோட என்ன பண்ணியிருப்போம், தனியாக எர்த் பண்ணியிருப்போம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவை நம்ம தனியாக பிரிக்கிறோம் அயனைசேஷன் ப்ராசஸ் மூலமாக. இந்த நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட போய் அட்ராக்ட் ஆயிருமா, அதான் நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா, இது பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட போய் அட்ராக்ட் ஆகிரும். ஓகேங்களா, அட்ராக்ட் ஆகிறப்ப நம்ம உள்ள ஃப்ளூ கேஸ் அனுப்புகிறோமா, அப்போ அந்த ஃப்ளூ கேஸில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் என்ன பண்ணுது, இந்த நெகட்டிவ் சார்ஜஸோட மிக்ஸ் ஆகிக்குது.
ஓகேங்களா. மிக்ஸ் ஆகி இங்கே போய் சேர்ந்துருது. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸோட அட்ராக்ட் ஆகிறப்ப எதுவும் சேர்ந்து போயிடும். இதுலேருந்து இந்த வழியாக போகக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகளும் போய் இந்த செவுத்து ஓரமாக நின்றுக்கும். ஓகேங்களா. இப்போ பியூர் கிளீன்டு கேஸ் அவுட். இது பார்த்தீங்கன்னா கிளீன்டு கேஸ் அவுட் அப்படின்னா இதில் நம்ம டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த பியூர் கிளீன் கேஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஓகேங்களா. அதுதான் இந்த டயக்ராமில் காட்டியிருப்பேன். இது ஃப்ளூ கேஸ் வித் டஸ்ட்டு உள்ளே போகுது. நம்ம பவர் சப்ளை பண்ணுறோம். பவர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மெட்டலில் நம்ம பவர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அயனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நான் வந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேட்டையான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டையான் என்ன, இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோமா, இது போய் பாசிட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் ஆகிக்குமா? கரெக்டா. இந்த எலக்ட்ரான்ஸ் என்னது பாசிட்டிவ் சார்ஜஸோட போய் அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணும். அந்த இடத்துல நம்ம ஃப்ளூ கேஸ் அனுப்புறதுனால இந்த டஸ்ட் என்ன பண்ணுது, அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸோட மிக்ஸ் ஆகிக்குது இந்த ஷேப்பில். இதுதான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு வச்சுக்கோங்க. இதான் ரிமூவ் பண்ணுற எலக்ட்ரான்ஸ். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான்ஸோட இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல போய் சேர்த்துருது. நார்மலாக நெகட்டிவ் மைனஸும் ப்ளஸும் அட்ராக்ட் ஆயிரும். ஓகேவா. நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ளூ கேஸ் அனுப்புறதுனால அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸே என்ன பண்ணுது, சேர்த்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ அந்த கிரீன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா டாட்டா, இதான் வந்து டஸ்ட்டு. ஓகே சார், இப்போ டஸ்ட்டை பிரிச்சாச்சு, ஃப்ளூ கேஸ் வெளியே போயிடுச்சு. இந்த டஸ்ட்டை என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா. இந்த இடத்துல கேம்னு ஒரு டிவைஸ் இருக்கும் வெளியில். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணல. நான் கீழே ஒரு நெக்ஸ்ட் கண்டினியூவாக ஒரு அனிமேஷன் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த அனிமேஷன் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த கேம்னு ஒரு டிவைஸ் இருக்கும், ரோலர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி சைடில் தட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த இடம், இந்த ஸ்பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல கேம் இப்படி போய் தட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி தட்ட என்ன ஆகும்னா, ஒரு சல்லடை இருக்குல்ல, சல்லடை நம்ம தட்டணும் அப்படின்னு என்ன ஆகும், மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு கீழே வந்துடும் பார்த்துறீங்களா. அதே ப்ராசஸ் தான் இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்க போறிய அந்த தூசு இந்த கேம் வச்சு டம்னு அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே கலெக்ட் ஆயிரும். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. இதில் எலக்ட்ரிக்கல் மேட்டர்ஸ் உள்ளே வரும். நெக்ஸ்ட்டு இந்த கொரோனா எஃபெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த எலக்ட்ரான் சார்ஜஸை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக அப்போ நமக்கு அப்சர்வ் பண்ணுறப்ப நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லியாச்சு நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ரெண்டும் அட்ராக்ட் ஆகக்கூடியதுன்னு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் அட்ராக்ட் ஆக போகும். அந்த நேரத்தில் நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அனுப்புறதுனால அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னது ஓரத்தில் வந்து ஒட்டிக்கும். இதை நம்ம கேம் வச்சு தட்டுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோப்பர் வழியாக டஸ்ட்டு சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர். இது ஒரு டஸ்ட் கலெக்டர் டிவைஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஒர்க், நமக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி நடக்குன்றது தான் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஆனால் நம்மளோட மெயின் கான்செப்ட் என்ன, உள்ளே போகிறப்போ ஃப்ளூ கேஸ் டஸ்ட்டோட போகுது, வெளியே வரப்போ ஃப்ளூ கேஸ் டஸ்ட் இல்லாமல் பியூர் கேஸாக வெளியே வருது. ஓகேங்களா. கிளீன்டு கேஸ் அவுட் அப்படின்னா பியூர் கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. பியூர் கேஸ். ஸோ இந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அது எப்படின்றது தான் இதோட ஒர்க்கிங். ஓகேங்களா. அனிமேஷன் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதான் ஆக்சுவல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டரோட டயக்ராம். அனிமேஷன் பார்த்துக்குங்க. ஃப்ளூ கேஸ் வித் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு போகுது. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் டஸ்ட்டு. அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்குதுல்ல அந்த இடத்துல. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜஸை அப்சர்வ் பண்ணுது அந்த டஸ்ட்டு. ஓகேங்களா. அதான் அந்த கொரோனா எஃபெக்டில் தெரியுது பார்த்தீங்களா, கொரோனா சிம்பிளில். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அப்சர்வ் பண்ணி எங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த இடத்துல கலெக்டர் எலக்ட்ரோடு இருக்குது. ஓகேங்களா. இந்த மேலையும் கீழேயும் ஒரு செவர் இருக்குல்ல, அதான் கலெக்டர் எலக்ட்ரோடு. இப்போ அந்த மேலையும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் எலக்ட்ரோடுக்கு நடுவில் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து நம்ம சப்ளை பண்ணக்கூடிய பவர் சப்ளை. இப்போ அந்த செவுத்து ஓரமாக இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பாருங்களேன். வெளியில் ஒரு கேம் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் ஒரு 3 இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கேம். அந்த கேம் போய் டம்னு அடிக்கிறதுனால அந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவுத்து ஓரமாக இருக்குதா, அது அப்படியே ஷேக் ஆகி கீழே கலெக்ட் ஆயிரும். இதுதான் ஆக்சுவல் ESP, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டரோட பிரின்சிபல். நம்ம சேனல் மேக் ஈஸி டீச் தமிழ். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.